வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். அஷிதாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டான கேரட் புட்டு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் புட்டு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது மூணும் தாங்க தேவை. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. பல்லாரி வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதோட பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாமே கருகாமல் நல்லா லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளேயும் நம்ம கேரட்டை தோலெல்லாம் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி புட்டு மாதிரி உதிரு நல்லா சீவி வச்சுக்கலாம். கேரட் சீவிர துருவலில் வச்சு இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த கேரட் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு குட்டி டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி சொதன்னு ஒரு மாதிரி ஆயிரும், உதிரியாக இருக்காது. அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து வேக விடுறதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணுன்னா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதோட மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப ஒரு மாதிரி கலராக இருக்கும். லைட்டாக மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும், ரசத்துக்கு நல்லாயிருக்கும், எல்லா இதுக்குமே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பொரியல் மாதிரி தான், ஆனால் இது திருநெல்வேலி சைடில் கேரட் புட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான் போட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதாங்க. வேக வச்சுட்டு நாம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயும் ஒரு சின்ன தேங்காய், குட்டி தேங்காய்னா ஒரு அரை முறி அளவுக்கு தேங்காய் நல்லா தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் கொஞ்சமாக எடுத்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும், கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வேகட்டும். எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வத்திருச்சு பாருங்கள். இது உதிர தான் இருக்குது. இப்போ நான் ஒரு அரை முறி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அது தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. அதோட வாசனை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சேருங்க. அப்படி அதோட ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுருங்க, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா தேங்காயெல்லாம் போட்டு இது பண்ணியாச்சு. இப்போ அதில் ஒரு சின்ன பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், இதை ஒரு இடிகல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா இடித்து எடுத்துட்டு இதையும் நல்லா இடித்து எடுத்துட்டு இந்த பொரியலோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா அஷிதாஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.